கன்னி ராசி உங்களுக்கு நல்ல நேரம் கிடையாது. யாரையும் நம்பாதீங்க. க்ளோஸ் சர்க்கிள்ல இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டா உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிம்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல காலை வாடுறதே அவங்க தான். உங்க கூட இருக்கிறவங்க எதிரியா தான் இருப்பான். நீங்க நண்பன், எனக்கு உறவினன், எனக்கு அண்ணன், என் தங்க, என் தம்பி இப்படின்னு உறவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க வீட்டுல நீங்க காலடி எடுத்து வைக்கிறீங்கன்னா கூட அப்பா அம்மாவை தவிர கூட பிறந்தவங்களை கூட நம்ப கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இருக்கிறதுலே இந்த 2025 ட்ரபிள்சம் பர்சன்டேஜ் யாருன்னு கேட்டால் இந்த கன்னி ராசிக்கு தான். சிம்ம ராசிக்கு இருக்கு, கூடவே இவங்களுக்கும். ஏன் அப்படின்னா கன்னி ராசி எதிரியோட வீட்டில் போய், கன்னி ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில சனி பகவான் எதிரியோட வீட்டில் போய் உட்கார போறாரு. இந்த எதிரியோட வீட்டில் போய் உட்கார்றதுனால உங்க கூட இருக்கிறவன்னா எதிரியா தான் இருப்பான். நீங்க நண்பன், எனக்கு உறவினன், எனக்கு அண்ணன், என் தங்க, என் தம்பி இப்படின்னு உறவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது நீங்க ஆட் மேன் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல நம்ம படிக்கிற காலத்துல 10 ஆப்பிள் இருக்கும், நடுவில் ஒரே ஒரு ஆரஞ்சு இருக்கும். அதுல எது ஆட் மேன் அவுட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அது ஆரஞ்சு தான் அப்படின்னு. அது மாதிரி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க தான் ஆட் மேன் அவுட், நீங்க தான் வித்தியாசமா இருப்பீங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களால் அந்த இடத்துல ஜெல் ஆக முடியாது, அந்த இடத்துல ஒத்து போக முடியாது. அவங்க சொல்ற விஷயத்துக்கு உங்களால் ஒத்தும் போக முடியாது, அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவும் பேச முடியாது. என்னடா அது ஈதிபாதி கதை, ஒரு இழுபறி நிலைமையா இருக்கு அப்படின்ட்டு உங்க கூட இருக்கிறவங்களை நம்புறீங்கன்னா அங்கதான் நீங்க ஏமாறக்கூடிய வகையில் இருக்கீங்க. யார் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு உறவினனாக இருப்பார்கள், அல்லது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டா உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிம்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் காலை வாடுறதே அவங்க தான். அவங்க முதுகில் குத்துறது அவங்க தான் முதல்ல முதுகு குத்துவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சிக்கலான விஷயம், 7ஆம் இடத்துல சனி வராரு, அடுத்தது 9ஆம் இடத்துல இருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ல் குரு பதவி மாற்றம் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு முதல் இந்த ஒரு 8 மாதம் 6 மாதம், மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் சில நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். இது நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்ல. இந்த மே மாதத்துக்கு முன்னாடி பிட்வீன் மார்ச் டு மே உங்களுக்கு குருவே நெகட்டிவாக செயல்படுவார். ஏன்னா சனி பார்வையில் குரு வந்துடுறாரு. சனி இருக்கிறது எதிரியோட வீட்டில், குரு இருக்கிறது எதிரியோட வீட்டில். அந்த குருவுக்கு சனியின் பார்வை, 3ஆம் பார்வை. அதனால உங்களுக்கு குடும்பத்தில் அப்பா அம்மா கிட்டே சண்டை வரும். அப்பா அம்மா கிட்டே சண்டை போட்டு நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன், நான் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போகிறேன், இல்லை சித்தப்பா வீட்டுக்கு போகிறேன், அத்தை வீட்டுக்கு போகிறேன், தாத்தா வீட்டுக்கு போகிறேன், இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணமே தவிர உங்கள் வீட்டில் பெற்றோரோ இல்லை தாத்தா பாட்டியோ அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் சைடில் தான் தப்பு இருக்குது. அதனால் அதை தெளிந்து செய்வதற்கு முயற்சி எடுக்கணும். படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் பிரச்சனை. யாரு நல்லவன் யாரு கெட்டவன் தெரியாது. எல்லாரையும் என் ஃப்ரெண்டு இப்படி இருப்பாங்க. எவன் ஃப்ரெண்டுன்னு இருக்குமோ அவன் தான் நமக்கு காலை வாருவான். நம்மளை பற்றி தப்பான விஷயத்தை அவன் தான் பரப்பி விடுவான். அதனால கவனமாக இருந்துக்கோங்க. பெற்றோர் பேச்சை, ஏன்னா எந்த அப்பா அம்மாவும் உங்களுக்கு கெடுதல் சொல்ல மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எப்படியாவது என் குழந்தை நல்லா இருக்கட்டும், நான் உசரை கொடுத்தாவது என் பொண்ணு நல்லா இருக்கட்டும், என் பையன் நல்லா இருக்கட்டும் நினைப்பாங்களே தவிர உங்களை கெட்டு போகணும், நீங்கள் கெடுத்துடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால் அப்பா சொல் பேச்சு கேளுங்க, அம்மா சொல் பேச்சு கேளுங்க. வேற எந்த சொந்தக்காரங்களுடைய பேச்சை விட அப்பா அம்மா பேச்சுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ண கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நீங்கள் நம்பி பணம் போடுறீங்கன்னா பி ரெடி ஃபார் அ லாஸ். நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், இந்த வருஷம் உங்களுக்கு லாஸ் ஆகிறது. இந்த வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட அடுத்த 3 வருஷம் இருக்குது, 2027 டிசம்பர் வரைக்குமே. அதில் 2027 சனி பயிற்சியில் அதுக்கு தனியாக எபிசோட் போட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சனி அதிசாரமாக உங்களுக்கு உங்கள் அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. அந்த பீரியடில் உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ 2025 to 28 இஸ் நாட் அ குட் டியூரேஷன் ஃபார் யூ. உங்களுக்கு நல்ல நேரம் கிடையாது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இதை சொல்கிறதுனால எத்தனையோ பேர் திட்ட போகிறீங்க. அதை பற்றி இந்த ஆள் வாயில் நல்லதே வராது, கெட்டது தான் வரும். ஏன்னா எல்லா சேனல்லையும் கேட்டு புளிச்சு போச்சு எனக்கு. நான் இங்கே உட்காந்து மெனக்கட்டி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு என்னுடைய மற்ற பிஸ்னஸை விட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறதே நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி எண்ணம் எனக்கு வந்ததே எனக்கு யாரும் ஒழுங்காக சொல்லலைங்கிறது தான். என் காலத்தில் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு இது நடக்கும், அது நடக்கும், உனக்கு பிஸ்னஸ் கொடி கட்டி பரப்ப,
நீ ஃபாரினில் போய் கம்பெனி ஆரம்பிப்பா, ஃபாரினில் வந்து ஆஃபீஸ் தரப்பெல்லாம் எனக்கு ஜோசியம் சொன்னாங்க. அதெல்லாம் நான் பண்ணல. இங்கே இந்தியாவில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மற்ற பிஸ்னஸில் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி எனக்கு சொன்னவங்கலாம் தப்பாக சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் கஷ்டத்தை மட்டும் தான் நான் பேசுகிறேன். ஏன் கஷ்டத்தை மட்டும் பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். சார் நல்லது நடந்தால் சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன? நான் சொல்லலை உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் கல்யாணம் நடந்தால் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? நீ ஏன்டா சொல்லலை, எனக்கு கல்யாணம் நடந்துருது, நான் கல்யாணம் வேணான்னு சொல்லுவீங்களா? வேணான்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் கெட்டது சொல்லணுங்கிறது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரிகாஷனாக இருக்கணும். நீங்கள் வண்டியில் போயின்னு இருக்கேளு, காரில் போயின்னு இருக்கேளு, இந்த இடத்துல வந்து சில இடத்துலலாம் வந்து ரோட்டில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒரு மனுஷனுடைய பொம்மையை வரைஞ்சி டெத் ஜோன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இறப்பு பகுதி அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஒரு 2-3 பேர் ஆக்சிடெண்ட்டாக இறந்துருப்பாங்க. அதுக்காக போகிறவங்கலாம் அந்த இடத்துல இறக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு ரோட் மேப் தான், ஜாகிரதையாக இருங்க அப்படின்ட்டு. அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பிரகாரம் லக்னத்துக்கு யோகமான நேரமாக இருந்ததுன்னா இதில் தப்பிச்சு போகிறதுக்கு. அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் எங்கிட்ட என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், ஒரு சின்ன பையன். அவன் வந்து இங்கே சென்னையிலேருந்து அவன் திருச்சி போகிற வழியில் பாண்டிச்சேரி வழியாக போயிட்டுருக்கான். அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனுடைய முன்னாடி இருந்த ரெண்டு சீட்டை தாண்டி ஒரு கம்பி வந்து அவன் மூளையில் குத்திருச்சு. அந்த பையன் பிழைச்சிட்டான். ஆனால் வந்து அது நடக்குங்கிறத வந்து அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அவன் வந்து ஹி வாஸ் ரெடி ஃபார் இட். அது நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ 3வது சீட்டில் உட்காரவனுக்கெல்லாம் கம்பி குத்தணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு நேரம் சரியில்லை, அடிபட்டு பொழைச்சி இப்போ நல்லா இருக்கான். ஃபாரினில் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டான் அந்த பையன். நல்லா இருக்கட்டும். ஏன்னா அந்த பையன் என்னோட கம்பெனிலே இருக்கிறதுல யங்கஸ்ட்டு, 20 வயசில் வேலைக்கு வந்தான். அறிவாளின்னா அவ்வளோ அறிவாளி. அந்த பையன் பேர் சார்ல்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன். எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது மாதிரி நடக்க வேண்டிய விஷயத்தை கூட மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதே அந்த பையனுக்கு ஜாதகம் நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, உயிர் போகிறதுக்கு உயர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லக்னம் நல்லா இருந்ததுனால தப்பிச்சிட்டான். அதுதான் இதுவும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால எதுலேயும் எச்சரிக்கையாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறீங்கன்னா கூட அப்பா அம்மாவை தவிர கூட பிறந்தவங்களை கூட நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இது உங்கள் அக்காவையோ தம்பியோ வச்சு யாராவது கேம் விளையாடலாம். உங்கள் அக்கா வந்து வேணும்ன்ட்டே உங்களை வந்து ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் அவங்க கேம் விளையாடி இவங்க அதில் வழிகட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சமயோஜிதமாக செயல்பட்டீங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் 2025. அதுதான் நான் சொல்கிறேன். உடனே வந்து எங்கள் அக்கா என்னை கெடுதல் பண்ணிடுவா, என் தம்பி என்னை கெடுத்துருவான், என் தம்பி என்னை கொலை பண்ணிடுவான், அப்படிலாம் கிடையாது. இவங்க ஒரு பலிகடாவாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் முன் யோசனையோடு செயல்படுங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், சுய தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் இருக்குது. என்ன ஏற்றம்னா, சில நபர்கள், நல்ல நண்பர்கள் வருவார்கள், அவர்களாலும் ஏற்றம் இருக்கும். சில நபர்கள் வருவார்கள், தவறான நபர்கள் வந்து அவர்களாலும் ஏற்றம் இருக்கும். அவங்க பண்ணுற தப்புனால உங்களுக்கு நஷ்டமாகும். அதுக்கப்புறம் ஒரு புதிய நபர் வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவனை கழட்டி விட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லுவார். அவர் பேச்சை கேட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கிறத உங்கள் கையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி படிக்கிற குழந்தைகள், நீங்கள் படிக்கணும், நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும். கூட இருக்கிறவங்களெல்லாம் போய் நான் ஜாயின் ஸ்டடி பண்ணுறேன் சார், ஜாயின் ஸ்டடி. இன்னைக்கு நான் இந்த பேச்சு வார்த்தை இருக்குது பாருங்கள், அதை கேட்டாலே வந்து சில பேர்த்துக்கு வந்து, எனக்கு தெரிஞ்ச சில வீட்டிலலாம் ஜாயின் ஸ்டடின்னு சொல்லி உருப்பிடாமல் போனாலாம் இருக்கா. நீங்கள் உருப்பிடாமல் போகக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக இதை சொல்கிறேன், ஜாயின் ஸ்டடி பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் கூட படிக்கிறவங்களே உங்களுக்கு இதெல்லாம் படிக்காதப்பா, இதெல்லாம் வராதுப்பா, நான் போன வருஷம் பேப்பர் பார்த்து இதெல்லாம் கேட்குறதே இல்லைம்பாங்க. ஆனால் அவங்க படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்க படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஸோ அடுத்தவங்களை நம்பாதீங்க, அவ்வளோதான். பி கேர்ஃபுல் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். உங்களை சுற்றி 360 டிகிரிலையும் யாரையும் நம்பக்கூடாது. அது ஒன்று தான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உண்டான எச்சரிக்கை மணி. உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜமாதங்கி, அதாவது ராஜமாதங்கின்னா வேறு யாரும் இல்லை, சரஸ்வதி தேவி. அது அப்படி இல்லை அப்படின்னா ஹயக்ரீவ பெருமானை வழிபட வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வைஷ்ணவ குடும்பம், அந்த வீட்டில் அந்த பையன் வந்து இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கான் ஃபாரினில். அவங்க வீட்டில் சொல்கிறது என்னென்னா, டேய் ஹயக்ரீவ பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு போடா. அது ஒரு வார்த்தை தான். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. சிம்பிளான மந்திரம்.
இதை தினமும் ஒரு 3 தடவை சொன்னால் போதும். 12 தடவை 24 தடவைன்னு இல்லை, 3 தடவை சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு படிப்பும் வரும், எதிரிகளால் தொல்லையும் இருக்காது. உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தணும், யாரெல்லாம் உங்களை கீழத்தணும்னு நினைக்கிறாளோ அவள்லாம் உங்களை விட்டு அகன்று போவார்கள். உங்களை விட அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். என் கண் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு லேடிக்கு கூட சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அந்த பிரச்சனை பண்ண வேண்டியவனுக்கு இதை விட பெரிய பிரச்சனை வந்துடுது. இந்த இருகோடுகள் தத்துவம் தான். இந்த கோடை பெருசு பண்ணணும், சின்னது பண்ணணும்னா பக்கத்தில் இன்னொரு கோடு பெருசாக வரைஞ்சா போதும். இது அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவன் உங்ககிட்ட வராமல் இருக்கிறோன்னா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் உங்ககிட்ட வரமாட்டான். அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும்னா ஹயக்ரீவ பெருமானையும் ராஜமாதங்கி அம்பாளையும் வணங்கி வாருங்கள். உங்களுக்கு க்ஷேமங்கள் உண்டாகும்.